நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆராதனையே ஆராதனையே அப்பாவுன் சந்நிதியில் ஆராதனையே 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 அப்பாவுன் சந்நிதியில் ஆராதனையே. இருந்தவரும் இருப்பவரும் வருபவரும் என்னில் வாழ்பவரும், இருந்தவரும் இருப்பவரும் வருபவரும் என்னில் வாழ்பவரும், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் முழு மனதுடனே ஆராதிப்பேன் 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 முழு மனதுடனே ஆராதிப்பேன். ஆராதனையே ஆராதனையே அப்பாவுன் சந்நிதியில் ஆராதனையே 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 அப்பாவுன் சந்நிதியில் ஆராதனையே. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் ஆண்டவருடைய அருளின் காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் இயேசு மார்த்தா மரியாள் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு, சந்திக்கிறார், அவர்களோடு உறவாடுகிற அந்த வேளையில் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை நாம் சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட போவோம். அப்படி போகின்ற பொழுது அங்கே வருவாங்க, நமக்கு பணிவிடை செய்வதற்காக அந்த வெயிட்டர்லாம் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த மெனு என்னென்ன உணவு பதார்த்தங்கள், என்னென்ன உணவு வகைகள் நமக்கு இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு அப்படியே வரிசையாக சொல்லிட்டே இருப்பாங்க. அல்லது அந்த கார்டை நமக்கு என்ன செய்வாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆர்டர் அதாவது என்னென்ன இருக்குது அது சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தெரிவு செய்து கொள்கிறோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், மார்த்தா வீட்டில் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே மரியாள் இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் மார்த்தா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசு ஆர்டர் பண்ணவே இல்லை, எனக்கு சாப்பாடு கொண்டு வா, எனக்கு தண்ணி கொண்டு வா, எனக்கு சூப்பு கொண்டு வா. அப்புறம் என்ன செய்யலை அப்படின்னா, இயேசு மார்த்தா கிட்ட ஆர்டர் பண்ணவே இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க, மார்த்தாள் இயேசுகிட்ட சகோதரி எனக்கு உதவுமாறு அனுப்பும் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் கவலைப்பட வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உனக்கு என்னுடைய பாதத்தில் அமர்ந்து நீ ஜெபி என்பது தான், என்னுடைய வார்த்தைகளை கேள் என்பது தான் இயேசு ஆண்டவர் மார்த்தாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அழகான அழைப்பாக நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த தவக்காலத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நிறைய இந்த ஜபம் செய்வோம். தவம் அல்லது தர்மம், இந்த 3 காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கடவுளுக்கு விரும்பக்கூடிய நோன்பை நான் கொடுக்கிறேனா, அல்லது கடவுள் விரும்பக்கூடிய அந்த தர்மத்தை நான் செய்கிறேனா, அல்லது கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஜப வாழ்வு இருக்கிறதா என்பது தான் இன்றைய நாளில் நம்ம சிந்திக்க வேண்டிய அழைப்பு. பல நேரங்களில் என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு வசதிக்கு எதெல்லாம் ஒத்து வருதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அது தவ முயற்சிகளாக மேற்கொள்வோம். அது நம்முடைய வசதிக்கு ஒருவேளை கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, பின்பற்றுவதற்கு வாழ்வாக்குவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்,
அதை நம்ம வந்து பின்பற்ற மாட்டோம், அப்படியே கொஞ்சம் அப்படியே கிடப்பில் போட்டுருவோம். இப்போ அதே போல தான் இன்றைய நாளில் குறிப்பாக இந்த தவ காலத்தில் நம்ம வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். நான் கடவுளுக்கு உகந்த ஒரு உன்னதமான அழைப்பினை, அந்த வாழ்வினை வந்து பின்பற்றுகிறேனா கொஞ்சம் நம்ம வந்து யோசித்து பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம், நம்முடைய உறவு முறை. பல நேரங்களில் என்ன செய்வோம் அப்படின்னா, கணவன் மனைவி கிட்ட வந்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய விருப்பம் என்னன்னு வந்து கேட்க மாட்டாங்க. மாறாக நான் என்ன நினைக்கிறேனோ அல்லது கணவன் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே மனைவியின் மீது வந்து புகுத்துவது. அல்லது பெற்றோர் என்ன செய்வாங்க, பிள்ளைகளுடைய விருப்பத்தை வந்து கேட்பது கிடையாது. மாறாக தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய கனவுகளை வந்து பிள்ளைகள் மீது வந்து திணிப்பது. இப்போ இதே போல தான் நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையிலும் கடவுள் விரும்பக்கூடிய நோன்பை அல்லது கடவுள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வந்து வாழாமல் என்னுடைய விருப்பத்திற்கு, என்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு இந்த வாழ்வை அமைத்துக் கொள்கின்றேன் என்றால், இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த 3 விதமான இந்த பக்தி முயற்சிகளும் நமக்கு வந்து அர்த்தத்தை கொடுக்காது. ஆகவே மரியாவை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் வந்து செவி கொடுக்க வேண்டும். பாருங்க, திருப்பாடல் 84 வார்த்தை 10 வாசிக்கிறோம். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று அங்கே தாவீதரசர் வந்து எடுத்துரைக்கிறார். அப்போ மனிதர்கள் கொடுக்க முடியாத நிறைவை, இடங்கள், சொத்துக்கள், செல்வம் கொடுக்க முடியாத நிறைவை, ஆசிரை, மகிழ்ச்சியை வந்து இந்த ஆண்டவர் நமக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வளமான எதிர்காலத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த தவக்காலம் ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு காலமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கடந்த 15 நாட்களை விட்டுறலாம். குறைந்தது இனி வரக்கூடிய இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தில் மரியாவை போல அமர்ந்து நம்முடைய விருப்பங்களை அல்ல, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு செவிமடுக்க தேவையான வல்லமை, அருளை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டும் என இந்த பாடல் வாயிலாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமையா, நீரே என் தஞ்சமையா, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. ஆம் ஆண்டவரே, இந்த உறவுகள் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவதில்லை. பெற்றெடுத்த தாய் தந்தையர் இது பல நேரங்களில் எங்களை கைவிடக்கூடிய ஒரு நிலை. அன்பு ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக இதோ இந்த நாளில் இந்த தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வமே, நாங்கள் எப்படிப்பட்ட நோன்பினை, எப்படிப்பட்ட தர்மத்தை, எப்படிப்பட்ட ஜெபத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நீ விசாரிக்க எங்களை நீர் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இதோ மார்த்தாவை போல நாங்கள் பலவற்றை குறித்து கவலைப்படக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த தவக்காலத்தில் நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ள தெய்வமே, மரியாவை போல உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு தேவையான வல்லமையை, ஆற்றலை தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். கண்ணீரின் பாதையிலே நடந்திடும் வேளையிலே கரம் பிடித்தேன் என்னை அழைத்தேன், தேற்றுதே உன் கரமே. கண்ணீரின் பாதையிலே நடந்திடும் வேளையிலே கரம் பிடித்தேன் என்னை அழைத்தேன்,
தேற்றுதே உம் கரமே. நீரே நல்ல சமாரியனே, என்னை தேற்றிடுமே. நீரே நல்ல சமாரியனே, என்னை தேற்றிடுமே. என்னை தேற்றிடுமே. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? உறவுகள் இல்லையே, நீ இன்றி யாருண்டு நாதா? நீரே என் தஞ்சமையா, நீரே என் தஞ்சமையா. நீருண்டு நாதா என்னை விசாரிக்க. அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை சந்தித்து எங்களுடைய தேவைகளை விசாரித்து நிறைவேற்றி கொடுப்பவரே, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தெய்வமே, இந்த நாளில் நாங்கள் மார்த்தாவை போல் எங்களுடைய அன்றாட வாழ்வில் பலவற்றை குறித்து நாங்கள் கவலைப்படாமல், ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் நாங்கள் மரியாவை போல உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த வல்லமையை, அந்த ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தருவீராக. தெய்வமே, இதோ இந்த தவக்காலத்தில் நீர் விரும்பக்கூடிய நோன்பினை, நீர் விரும்பக்கூடிய இந்த தவ முயற்சிகளை மேற்கொள்ள எங்களுக்கு தேவையான ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும் உன்னதமான அருளின் காலமாக அமைந்திட நீர் எங்களை சந்திப்பீராக. எங்களுடைய தேவைகளை விசாரிப்பீராக. அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்களுக்கு தேவையான பலனையும் வல்லமையும் தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
பணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.